அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டி வில் ஹாஸ்ட் UNFCCC COP31 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ UNFCCC அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 31 எங்க நடக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. COP 30 அப்படிங்கிறது நமக்கு பெலம் அப்படிங்கிற சிட்டியில நடந்து முடிஞ்சிருக்கு. பெலம் எங்க இருக்குன்னா பிரேசில்ல வந்து இருக்கு. COP 31 எங்க நடக்க போகுது அப்படின்னா அன்டல்யா அப்படிங்கிற சிட்டி. அன்டல்யா எங்க இருக்குன்னா டர்க்கில இருக்கு. சரியா? ஸோ டர்க்கில நடக்க போகுது. அடுத்தது, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டி பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டி எங்க வரப்போகுதுன்னா பெங்களூர்ல வரப்போகுது. ஸோ பெங்களூரு கர்நாடகா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which organizations are collaborating on UPI டிப்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ஸ் அப்படின்னா டார்கெட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்தியாவுக்கும் யூரோப்பியன் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் ரெமிட்டன்சஸை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக, சிம்பிளா ரெமிட்டன்சஸை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்றாங்க. சரியா? அடுத்தது, which state has recently received the geographical indication tag for its traditionally handcrafted blade தாவோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாவோ அப்படிங்கிற ஹேண்ட்கிராஃப்ட் பிளேடுக்காக GI டேக் வாங்கினது யாரு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். சரியா? லாஸ்டா, நெகோசியேஷன்ஸ் ஃபார் அன் இந்தியா-இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரிஜினலி பிகேன் இன் விச் இயர்? ஸோ இந்தியா யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ரீசெண்டாக. எஃப்டா கூட, எஃப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, லீச்டன்ஸ்டீன், இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க 2 பேர் கூடயும் நம்ம இந்த வருஷம் 2025ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்தியா இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 ஃபேஸஸாக இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆனது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010ல ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.